அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்குது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம். நான் உங்க லட்சுமி நாராயணன். நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் என்னன்னா, தலைப்பை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, சிம்ம ராசிக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சனி வக்ர பயிற்சியானது ஜூன் 29, 2024 இந்த சனி வக்ரம்ங்கிறது ஆரம்பிக்குது. இந்த சஞ்சாரமானது கிட்டத்தட்ட நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதங்கள் இருக்குது. இந்த 4.5 மாதங்களும் சிம்மராசிக்காரர்கள் நல்ல விஷயங்கள் அனுபவிப்பாங்களா அல்லது மோசமான விஷயங்கள் அனுபவிப்பாங்களா அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு வீடியோ போலாம். அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் நீங்க தொடர்பு கொள்ளலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போலாம். சொன்னபடியே காலபுருஷ தத்துவத்துக்கு 5வது ராசியாக வரக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுது? இயல்பாவே சிம்ம ராசிக்கு சனி பகவான் ஒரு எதிர்த்தன்மை கொண்ட கிரகம் அப்படிங்கிறதுனால டெஃபினட்டா இந்த சனி வக்ர பயிற்சியானது சிம்ம ராசிக்கு அற்புதமான பலன்களை தான் வழங்க போகுது. அதுலேயும் 7ஆம் இடத்துல இருந்து இவ்வளவு நாள் எக்கச்சக்கமான பிரச்சனைகளை, அதுவும் கண்டகச்சனியா எக்கச்சக்கமான பிரச்சனைகளை கொடுத்துட்டு வந்த சனி பகவான் வக்ரமாகிறது கண்டிப்பா இந்த பிரச்சனைகள்ல இருந்து நீங்க விலகி போகிறத காமிக்குது. இந்த 4.5 மாதங்கள் மட்டும்தான். அதுக்கப்புறம் அஷ்டமத்து சனி வருது, சரிங்களா? அதை பத்தி நம்ம தனியா பேசுவோம். இந்த 4.5 மாதங்கள் ரொம்ப அக்ரெசிவா இருக்குங்க. அதாவது இவ்வளவு நாள் கிடப்புல கடந்த விஷயங்கள், இவ்வளவு நாள் நடக்காத தாமதமான விஷயங்கள் எல்லாமே வேகமா நடக்க ஆரம்பிக்கும். ஆனா இந்த 4.5 மாதம் மட்டும்தான். அதுக்கப்புறம் அஷ்டமத்து சனி வருது. அதை பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோல பேசுவோம். இதுக்கு முன்னால கூட லாஸ்ட் டைம் நம்ம சிம்மத்துக்கு ஏன் இந்த நிலை அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சிம்மத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் வருது அப்படின்ட்டு. முதல்ல பாத்தீங்கன்னா இந்த சனி 7ஆம் இடத்துல இருக்குது, கண்டக சனியா இருக்கிறாரு. இருந்தாலும் திக்பலம் தான். அது தொழில் வேலையில பிரச்சனைகளை கொடுத்தா கூட வருமானத்துல பிரச்சனைகளை கொடுக்காது. ஆனா குரு மாறினதுக்கு அப்புறம் தான் நிறைய சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் புதுசா உருவாக ஆரம்பிச்சது. 10ஆம் இடத்துக்கு குரு வந்ததுனால அந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு டெம்பரரியா இந்த 4.5 மாதங்கள் மட்டும் கொஞ்சம் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. காரணம், முதல்ல 6ஆம் அதிபதி. அதனால வேலை செய்யறவங்களுக்கு இனிமே ஒரு ப்ராப்பரான ரெகக்னிஷன் அப்படிங்கிறது இந்த 4.5 மாதங்கள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் வரைக்கும் கிட்டத்தட்ட 4.5 மாதங்கள் வேலை செய்யறவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கிறது, ப்ரமோஷன் கிடைக்கிறது, ஒரு சாட்டிஸ்ஃபைடா நீங்க போயிட்டு வருவீங்க. இன்னைக்கு காலைல எந்திரிச்சோம்னா நல்லபடியா இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு வரலாம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை இந்த சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது சிம்மராசிக்கு கொடுக்கும். ரெண்டாவது, தொழில் பண்றவங்களுக்கு 7ஆம் இடம்ங்கிறதே தொழில் தான். 10ஆம் இடம் தொழில் அப்படின்னா கூட 7ஆம் இடம்ங்கிறது கம்யூனிகேஷன், ஒருத்தரை தொடர்பு கொள்றது, அதாவது ஒரு தொழில வாங்குறது விற்கிறது ரெண்டுமே இருக்குது இல்லையா? ஸோ அப்படிங்கும்போது நம்ம தொடர்பு கொள்ளக்கூடிய பர்சனை இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது குறிக்கும். இந்த 7ஆம் இடத்துல சனி வக்ரம் அடைகிறதுனால இனிமே நல்ல மனிதர்கள் உங்களை சுத்தி இருப்பாங்க இந்த 4.5 மாதங்கள். அதனால நம்ம கொஞ்சம் வேகமா செயல்பட ஆரம்பிக்கணும். நிறைய வாய்ப்புகள் வரப்போது, புதிதான நிறைய ஆஃபர்ஸ் வரும், நிறைய கிளைண்ட் நமக்கு வருவாங்க. அப்படிங்கும்போது நம்ம அதுக்கு தயாரா இருக்கணும். எல்லா விஷயத்தையுமே தயாரா வச்சுட்டு அந்த ப்ரிப்பரேஷனோட இருக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இதே மாதிரி தான் குடும்ப விஷயங்கள்லையும் 7ஆம் இடத்துல சனி வந்ததுக்கு அப்புறம் நிறைய வாழ்க்கை துணை வழியில நிறைய பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள். பொதுவாகவே சிம்மராசி சிம்ம லக்னத்துக்கு அந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சிதான் நம்ம வைக்கணும். அதாவது அவங்க 2 பேருக்கும் இடையில எப்போதுமே ஏதாவது பிரச்சனைகள், சின்ன ஒரு ஸ்பார்க் விழுந்தா போதும் பெரிய அளவுக்கு வெடிக்கிற ஒரு தன்மையை கொடுக்கும் அந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை. இதை பற்றினா தனி வீடியோவே நம்ம ஒரு தடவை போடலாம். இந்த சிம்மராசிக்கு சிம்ம லக்னத்துக்கு எப்படி திருமண வாழ்க்கை இருக்கும், எப்படி அமைச்சிக்கலாம் அப்படின்ட்டு லாஸ்ட் டைமே ஒரு தடவை போட்டிருந்தோம். ஆனால் அது வெறும் நட்சத்திரங்களை மட்டும் வச்சு போட்டிருந்தோம். டீட்டெயிலான இந்த திருமண ரகசியங்கள் அப்படிங்கிறது ஒன்று ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கோம். ஸோ அது டெஃபினட்டாக நம்ம வருங்காலத்தில் நீங்கள் அப்லோட் பண்ணுறதை பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த 7ஆம் இடத்துல சனி வக்ரம் ஆயிருக்கிறதுனால வாழ்க்கை துணை வழியில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதாவது ஒன்றா எல்லாமே ஒரே நாளில் குறைஞ்சிடாது. கொஞ்சம் அந்த விட்டு கொடுக்கிறது, டைம் டு டைம் அந்த ரெக்கவரி அப்படிங்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது, அந்த மாதிரியான அமைப்புகளை இது கொடுத்துரும். அதனால இந்த திருமண விஷயத்திலையும் ஒரு மாதிரி சிம்மராசிக்கு நன்மை தான். அப்போ கெடுதல் தான் என்ன? இதுல எதுவும் பலவீனம் எதுவும் இருக்குதா அப்படின்னா ஒரே ஒரு பலவீனம் மட்டும்தான். அது என்ன தெரியுமா? உங்களோட ராசிக்கு சனியோட பார்வை, சனியும் வக்ரம் பெற்று பார்க்கறதுனால ஸ்ட்ரெஸ் லெவல் கொஞ்சம் அதிகரிக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த சனி வக்ரம், அதுவும் 7ஆம் இடத்துல இருந்து சனி வக்ரம் பெற்று உங்களோட ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால வேகம் அதிகரிக்கும், அக்ரெசிவ்னஸ் அதிகரிக்கும், அவர் கொடுக்கக்கூடிய தன்மை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த தன்மையினால உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகரிக்கும். ஒரு ஓயாம உழைக்க வேண்டிய ஒரு சூழல், வேலை பளு அப்படிங்கிற அந்த விஷயம் அதிகரிக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கணும். ஹெல்த் ரிலேட்டடா பெரிய கன்சர்ன் எதுவும் இல்லை. ஆனால் நீண்ட நாள் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கீங்க, ரொம்ப ஒரு முடியாத கட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா இந்த நேரம் அதோட வீரியம் அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில், அதுதான் ஒரே ஒரு பலவீனம். மற்றபடி உங்களோட தசை அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். அதன் அடிப்படையில் இப்போ நான் ஒரு அட்டவணை கூட காட்டுறேன். இந்த அட்டவணை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சிம்ம ராசிக்கு எந்தெந்த வயதில் என்னென்ன தசை நடக்கும்
அப்படிங்கிறதா இது இல்லஸ்ட்ரேட் பண்ணுது. இந்த திசைகளில் குறிப்பாக சனி தசை நடக்கிறவங்க, ராகு தசை நடக்கிறவங்க மட்டும் மிதமாக தான் நான் இப்போ சொன்ன பலன்கள் எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி அந்த கர்மாவோட தோஷம், அதாவது சனி தசை ராகு தசைனாலே சிம்மராசிக்கு பெரிய அளவுக்கு நன்மை செய்யாது. அப்படிங்கும்போது இந்த நேரத்தில் மிக கவனமாக இருக்கணும். மற்ற எல்லா திசைகளும் குரு தசை, சூரிய தசை, செவ்வாய் தசை, சந்திர தசை, சந்திர தசையிலும் வளர்பிறை சந்திரனா இருந்தால் ரொம்ப நல்லது, பௌர்ணமி சந்திரனா இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது உங்க ஜாதகத்தில். ஸோ இந்த 4 திசைகளும் நடக்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள் 100% கிடைச்சிடுங்கிறதையும் சொல்லி இந்த வீடியோவை நம்ம நிறைவு செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.